ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சகரியா 3:2 இந்த வார்த்தை கொஞ்சம் பயங்கரமான வார்த்தை தான். சாத்தானையே நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் என்பவன் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தவன். அவன் விடிவெள்ளி நட்சத்திரமா இருந்தவன். அவன் எருசலேமுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். தேவனை விட பெரியவன் ஆகணும், தேவனுக்கு மேல போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தபடினால அவனுக்கு பூமியில தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவரை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, எருசலேமை தெரிந்து கொண்டார். அது ஒரு சமாதானத்தின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமாதானம் அவனுக்குள்ள இல்ல. அதனாலதான் அவர் எருசலேமை தெரிந்து கொண்டபடினால அவனை கடிந்து கொண்டார். அவனுடைய காரியமே, நீ எருசலேமுக்கு வரக்கூடாது, நீ சமாதானமா இருக்கக்கூடாது, நீ எப்படியாவது என்னிடத்தில் வர வேண்டும் என்று அவனுடைய விருப்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவன் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறான் சாத்தான். அதனாலதான் அவனை கடிந்து கொள்கிறார். இந்த ஜனங்கள் அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை அக்கினியிலிருந்து தப்பி வச்சிருக்கார். அவனுடைய அக்கினியில நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மளை தப்பி வைக்க அவனை ஆண்டவர் சொல்றார், நீ கொல்லி அல்லவா என்றார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொள்வோம். அவர் மட்டும்தான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அவர் அந்த அளவுக்கு அவர் வீட்டுல பிதாவான தேவன் அவருக்கு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். அவர் மூலியமா நாம் சாத்தானை எதிர்த்து நிற்போம். சாத்தானை கடிந்து கொள்வோம். எல்லா அந்தகார வன்மனை கட்டி நாம் ஜெபிக்கும் பொழுது அது கட்டப்படும். ஆகையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.